15 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தாறுமாறான விஷயம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்க விஷயம் அதுதான். எங்கேயாவது கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே டக்குன்னு ஆஃப் ஆகிடும். பட் இதில் 15 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணால் 10 ஹவர்ஸ் கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா நான் அதை லாஸ்ட்டாக சார்ஜ் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி இருக்கும். இப்போ வரைக்கும் இது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 to 70 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு தாறுமாறான பேட்டரி பேக்கப் இருக்கிற டிவைஸ் தான். இதுக்குள்ளே இருக்க பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுதான் மற்ற பிராண்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். இதில் பவரை அதிகமாக கொடுத்து வாட்ஸை அதிகமாக கொடுத்து இதோட ஸ்பீக்கர் சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. அதர்வைஸ் மற்றபடி எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரீவியஸ் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், இது எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கும் இருக்குது. இதில் இன்பில்ட் மைக்கும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளூடூத் வழியாக மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோ இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோ வாட்ஸ்அப் கால் இல்லை வந்து மொபைலில் கால் கனெக்ட் பண்ணால் கூட இது மூலயமா நீங்கள் வந்து பேசிக்க முடியும். எவ்வளோ தூரத்துலனா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே. ஸோ இப்போ பாசிட்டிவ் சைடு எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. நெகட்டிவ் சைடில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா